ஹாய், இன்றைக்கி நம்ம தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காஞ்சூரிங் மூவி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 பார்ட் வந்து வந்திருக்கு காஞ்சூரிங்கிற நேம்லேயே. அண்ட் வந்து அனபெல்னு சொல்லிட்டு ஒரு 2 பார்ட் வந்திருக்கு. அண்ட் வந்து தி நன்னு சொல்லிட்டு தனியாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே யூனிவர்ஸில் தான் வரும். ஸோ அந்த காஞ்சூரிங், அனபெல் எல்லாமே வந்து அந்த கோஸ்ட் எக்ஸார்சிசம் பற்றி தான் வரும். எட் அண்டு வாரன் சொல்லிட்டு எட் வாரன் அண்டு லொரைன் சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த சர்ச் மூலயமா இந்த மாதிரி வந்து இந்த பேய் பிடிச்சிருக்க வீட்டுக்கு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வந்து அமானுஷமாக நடக்கிற இருக்க வீட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு அந்த எக்ஸார்சிசம் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இவங்க ஒரு லீகலாக வந்து இந்த சர்ச் மூலயமா போய் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டிங்க்டை யூஸ் பண்ணி அந்த கோஸ்டெல்லாம் விரட்டுவாங்க. ஸோ இவங்க அந்த லேடி, அந்த ஒய்ஃபு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அவங்கள அதை தொட்டாலே வந்து அந்த ஃபீல் பண்ணுற ஒரு பவர் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ யாராச்சும் வந்து பாதிக்கப்பட்டவங்களை தொட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், ஸோ எப்படி அந்த அமானுஷம் வந்து நடந்துருக்கிறது அவங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி வந்து போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்க. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா அவங்களோட லாஸ்ட் கேஸுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்க மூவின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் வந்து அவங்க பார்த்த லாஸ்ட் கேஸ் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அந்த காஞ்சூரிங் 1, 2, 3 கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ 1, 2லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு திகில் வந்து அந்த ஒரே ஒரு கேஸ் தான் எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபேமிலி பற்றினதாக இருக்கும், அந்த கேஸ் பற்றினதாக இருக்கும். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மூவியில் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு பயோபிக் மாதிரி வந்து எடுத்துட்டாங்க. இவங்க ஃபேமிலி அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஸோ அந்த குழந்தைய பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இவங்க அந்த எட் அண்ட் லொரைன் அவங்களோட ஃபேமிலியை காட்டுவாங்க. அண்ட் வந்து இந்த பாதிக்கப்பட்ட கேஸை காட்டுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பயங்கரமான, இது வரைக்கும் அவங்க சந்தித்ததில் இதான் வந்து ரொம்ப பயங்கரமான ஆத்மான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நமக்கு படத்தில் வந்து பெருசாக அந்தளவுக்கு எதுவும் வந்து இருக்காது. ஒரு 2-3 அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இருக்குமே தவிர ஸோ அவங்க எப்படி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்றது பெருசாக காட்ட மாட்டாங்க. ஸோ வீட்டிலே வந்து நிறைய விஷயம் நடக்கும். பட் எல்லாருமே அந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த வீடை காலி பண்ணிட்டு போகணுன்றது அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் முடியாமல் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உயிர் பயன்னு ஒன்று இருக்கும். பட் அது நமக்கு அந்தளவுக்கு பெருசாக இந்த படத்தில் வந்து காட்டலை. அவங்க ரொம்ப நார்மலாக இருக்கும். அவங்க அமானுஷத்தால் பயப்படுறாங்களே தவிர அவங்க வந்து ரொம்ப வந்து பதட்டப்படுற மாதிரி நமக்கு அந்த பெருசாக சீன் எதுவுமே வைக்கல. அங்கங்கே ஒருத்தருக்கும் வந்து அந்த பேய் கண்ணில் படுது. ஸோ ஏதாவது அவங்க பாதிப்பு ஏற்படுது, அது மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலிலேயும் வந்து அந்த இஷ்யூ ஒன்று இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை பிறந்ததுமே இறந்து பிறந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இவங்க அம்மாவுக்கு வந்து எப்படி அந்த அமானுஷ விஷயங்கள் தெரியுதோ, இந்த மாதிரி இந்த பொண்ணோட கண்ணுக்கும் வந்து நிறைய தடவை வந்து அந்த பேய் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும். அதை வந்து திடீர்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த பொண்ணே வந்து ஒரு ஃபாதர் மூலிமா வந்து அவர் இறந்துருவார். ஸோ அவர் மூலிமா வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து இந்த பொண்ணு இவங்கள பார்க்குறதுக்காக வந்துடும். ஸோ இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு போக வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அந்த எக்ஸர்சைஸுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படின்னா வந்து மூவி வந்து முடிகிற டைமில் தான் இவங்க வந்து அந்த எக்ஸர்சைஸுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து எதுக்கு வந்தாங்க, எப்படி அந்த பேயை ஓட்டினாங்கன்றது நமக்கு பெருசாக வந்து தெரியாது. இல்லை ஜஸ்ட்டு வருவாங்க, வந்துட்டு அது ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பேயை ஓட்டிடுவாங்க. அது மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதனால் வந்து அந்த காஞ்சூரிங் 1, 2 அளவில் இருந்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் பெருசாக இல்லை. ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் படமும். இது வந்து இவங்க ஃபேமிலி பற்றி, அந்த பொண்ணு மேலே இவங்க வச்சுருக்க இது பற்றி வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு திகில் வந்து நமக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. 1-2 ஸ்கேரி மூமெண்ட்ஸ் தவிர பெருசாக இந்த படத்தில் வந்து அந்த காஞ்சூரிங் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து பெருசாக எதுவுமே இருக்காது. ரொம்ப ஹாரர் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏமாற்றம் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஹாரர் மூவி, ரொம்ப ஸ்லோவாக போகிற ஒரு படம் தான். ஆல்ரெடி நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். பாய்.